அனைவருக்கும் வணக்கம். கிங் ஊர் சுற்றுலாமாங்க யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நான் உங்கள் அம்ஜித் கான். என்னடா அது ஒரு வெள்ளை வண்டி காட்டுன்னு நினைக்காதீங்க, தமிழ்நாட்டு வண்டி தான், கேரளா வண்டி கிடையாது. நம்ம கேரளா வண்டி மாதிரியே நம்ம கிங் ட்ராவல்ஸில் இப்போது ஒரு மினி பஸ் போட்டிருக்காங்க. உள்ளே வந்து காட்டுறேன் எப்படி ஸ்பெஷல் பாருங்கள். பெரிய டிக்கி வந்து பெரிய டிக்கி தான், சைடில் ஸ்டெப்னி, பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கேப்பு கொடுத்து அது ஒரு டிக்கியில் ஜாமான் வச்சுருக்கோம். நம்ம வண்டியோட அமைப்பு இது ஃபுல் வியூ பார்த்துக்கிருங்க. இல்லை ஸ்டெப்ஸ் ஏறிட்டோம். இல்லை போனோடனே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே செட்டு இருக்குது. 1,20,000 போட்டிருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி நல்ல பவர் ஸ்டேரிங்கு, சீட்டு நல்லா கம்பெனி சீட்டு தான் போட்டிருக்குது. பவர் ஸ்டேரிங் போட்டிருக்கு. டிஸ்க் பிரேக்கு, 4மே டிஸ்க் பிரேக்கு. ஃப்ரண்ட்டில் பானட்டில் ஒரு சப்போர்ட் டிரைவர் போனால் படுத்துக்கிற மாதிரி நல்லா வசதியாக இருக்குது. என்ட்ரன்ஸில் ஏறினோன்னே இது ஒரு சீட்டு, இது பேபி சீட்டு மாதிரி, தேவைன்னா வச்சுக்கணும், தேவையில்லாட்டி மடைக்கலாம், ஏறுறதுக்கு ஃப்ரீயாக. ஆமாம், இதான் நம்ம வண்டியோட அமைப்பு. 43 இன்ச்சு எல்இடி, கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும். 43 இன்ச்சு எல்இடி. நம்ம ட்ராவல்ஸுடைய கான்டாக்ட் நம்பரு. அதே போல் சார்ஜரு பார்த்துக்கிறங்க, எத்தனை சார்ஜரு. இங்கே ஒரு சார்ஜர் இருக்குது. அப்புறம் எடுத்திங்களாங்க செட்டு தான் ஃபுல்லாகவே, ஸ்பீக்கரு நல்லா வசதியாக போட்டிருக்கு. செரி செட்டு தான் மேலே நல்லா அருமையாக போட்டிருக்கு. இங்கேருந்து எடுத்துக்கிறீங்களேன், கொடைக்கானல், அதே மாதிரி குற்றாலம் போட்டிருக்கு. டிஜே லைட்டு, சார்ஜர்னு எடுத்துக்கிட்டிங்களாக்க இங்கே ஒரு சார்ஜர் பாயிண்ட்டு, அதே மாதிரி லைட்டு, இங்கே ஒரு சார்ஜர். இது பாருங்களேன், இது திருவண்ணிலாக்கும் சார்ஜர் வந்துடும். அதே மாதிரி எல்லா இடமும் ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒரு சார்ஜர். அதே மாதிரி நல்ல ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். லைட்டு டிஜே லைட் மாதிரி கலர் லைட் கொடுத்துருக்குது. இதில் ஒரு லைட் இருக்குது, இதில் ஒரு லைட் இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஊட்டி அப்படிங்கிற சிம்பிள் போட்டிருக்காங்க. சார்ஜர் சொன்னீங்களாங்க பார்த்தீங்களாங்க, கண்டிப்பாக எல்லா சீட்டுக்குமே ஒரு சார்ஜர் இந்த இருக்காருங்க. ஒன்றுமே இல்லை, கஷ்டமே இல்லை. இப்படி திருப்பினாலே உங்களுக்கு வந்து சார்ஜர் வந்துடும். சார்ஜர் அதே மாதிரி கொடுத்துருக்கு. இங்கே வரைக்கும் கொடுத்துருக்கோம் சார்ஜரு. ஒவ்வொரு 2 பேருக்கு போட்டுக்கலாம். இங்கே ஒரு சார்ஜர் இருக்குது. அது போக இங்கிட்ட எடுத்துக்கலாக்க இங்கே ஒரு சார்ஜரு, இங்கிட்ட ஒரு சார்ஜரு. எல்லாம் சார்ஜர் ஃபுல்லாக, யாருக்குமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதிகமான பேர் மினி பஸ்ஸில் போனோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் சார்ஜர் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா இடமே சார்ஜர் போட்டிருக்கோம். கண்டிப்பாக எல்லாம் ஒர்க் ஆகாது கிடையாது. டோன்ட் டச், ஏன்னா தொடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆமாம், அது மேலே 2 1500 வாட்ஸு ஜேபிஎல் பார்த்துக்கிறேங்க. எல்இடி லைட்டு, அதுக்கு மேலே இங்கே ஸ்மோக்கரு. இதில் இன்னொரு விசேஷம் கேட்டீங்கன்னாக்க, சப்போஸ் ஆளுக்கு வரல அப்படின்னா இதில் பெர்த்து மாதிரி படுத்துக்கலாம். ஒரு வயசானவங்க வந்தால் இதில் இப்போ வர வண்டிகளில் அதிகமாக இந்த மாதிரி வசதி கிடையாது. இந்த பழைய மாடல். இதில் ஒரு பெர்த்து மாதிரி படுத்துக்கலாம். ஒரு ஆள் பெர்த்து டைப்னால் இதில் வர படுத்துக்கலாம். இதுதான் இந்த வண்டியோட அமைப்பு. நல்லா இருக்குது, ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக. லாஸ்ட்டில் உட்காந்தாலே போதும், அவ்வளோ ஒரு ஃப்ரீனஸ் இருக்குது. ஆமாம், லாஸ்ட்டில் வர்றவங்களுக்கு தான் நல்லா ஜாலியாக இருக்கும் போல தெரியுது எனக்கு பார்க்க. ஏன்னா நான் வந்து வண்டி ஓட்டாலும். இதுவும் தொண்டி, எங்கள் ஊர் ஹார்பரு தொண்டி வண்டி தாங்க இது. நல்லா இருக்கும், பார்த்துக்குங்க. இதான் வண்டியோட அமைப்பு. நிறைய பேர் கேட்டுருங்க வண்டியோட அமைப்பு என்னென்று. சார்ஜர் தான் அதிகமாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க கடை சீட்டில் இருக்க எங்களுக்கு சார்ஜர் இல்லைண்டு. பார்த்துக்கங்க, உங்களுக்காகவும் இங்கே வச்சுருக்கேன் 2. அதே மாதிரி இந்த சைடில் வச்சுருக்கேன் 2 சார்ஜர் இருக்குது. இதுலேயும் நீங்கள் போட்டுக்கலாம். கண்டிப்பாக கடைசியில் உள்ளவங்க 5 பேரோ 6 பேரோ நம்ம போட்டுக்கலாம். வாங்க ஃப்ரண்ட்டில் வேறு என்னது காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் வந்துட்டிங்களாக்க இங்கே ஒரு சார்ஜர் இருக்குது. அதே மாதிரி இங்கே டிரைவர்கிட்ட கொடுத்தாலும் பண்ணலாம். இன்னொன்று மைக், 2 மைக் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து எப்படின்னா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது. அதுபோல் வேறு என்ன உங்களுக்கு தேவையானது. ஏர் டோர் பார்த்தீங்களாக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகும். அதனால ஆட்டோமேட்டிக் டோரு தயவுசெய்து திறக்க முயற்சிக்க வேணாம். இப்போ வந்து லிவரை திறந்துட்டமாக ஆட்டோமேட்டிக்காக திறந்துக்கிறோம். யாரும் தொட வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதனால தான். அது போக 2 குழாய் இருக்குது. அதே மாதிரி உள்ள 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஜேபி நம்ம ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்கோம். இது வந்து பேட்ரி பாக்ஸ் வந்துடும். பேட்ரி அதுபோல் ஆட்புல் ஆயில் இதில் வந்துடும். டியூப்லெஸ் டயரு, டிஸ்க் பிரேக்குனாலுமே. இதான் நம்ம வண்டியினுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு சொன்னால். நம்பர் 28 இப்போ தாங்க பாடி கட்டி எடுத்துருக்கோம் அண்ணாமலை கோச்சில். நல்ல அருமையாக இருக்குது. கட்டுன்னு எடுத்துக்கிட்டால் நாமக்கல் மாது. ஆமாம், நாமக்கல்லில் வந்து மாது தான் ஃபேமஸ்ஸு. அவர் தான் கட்டுக்கு நாமக்கல் மாதுலாம் அடிச்சிருக்கோம். இது வந்து நம்ம அண்ணாமலை கோச்சுடைய அண்ணாமலை எடிஷன். இது 2025 மாடலு, கீழே வரைக்கும் இருக்குது. இதான் நம்ம வண்டியோட அமைப்பு, பார்த்துக்கிறேங்க. நான் தான் ட்ரைவ் பண்ணுவேன். வாங்க பார்ப்போம். நன்றி, வணக்கம். மற்ற வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் அம்ஜித் கான். கிங் ஊர் சுற்றுலாமாக யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. பாய்.